السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கு நிலையத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில மனிதனுடைய வாழ்க்கையில எந்த நேரத்திலே யாரின் மூலமாக எந்த விதத்திலே ஆபத்துகள் வரும் என்று தெரியாத ஒரு வாழ்க்கையிலே தான் நாம் வாழ்கின்றோம். சில நேரங்களிலே மனிதர்கள் மூலமாக ஏற்படலாம். அந்த மனிதனுடைய பொறாமைகள், அவனுடைய சதிகள், சூழ்ச்சிகள், சில நேரங்களிலே அவனுடைய கண்ணேறுகள், அவன் செய்யக்கூடிய செய்வினை கோளாறுகள், இது மாதிரி மனிதர்கள் மூலமாக சில பாதிப்புகள். சில நேரங்களிலே ஜின்கள், ஷைத்தான்களின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள். சில மனிதர்கள் ஜின் ஷைத்தான்களை பற்றி அதனுடைய சேட்டைகளை நம்பாதவர்களாக இருக்கலாம். ஆனால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை பார்க்கிற நேரத்திலேதான் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிய முடியும். அதுபோன்று சில நேரங்களிலே இயற்கை சீற்றங்களின் மூலமாக சில பாதிப்புகள் ஏற்படலாம். சில நேரங்களிலே இயற்கை சீற்றங்கள், கடினமான மழைகள், இது மாதிரியான சூழ்நிலைகள். இப்ப வெள்ளம் ஏற்படுகிறது. இலங்கையில பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கோர தாண்டவம். 1000 நபர்கள் பலி என்பதாக கூறுகிறார்கள். வெளியிலே 200 என்பதாக சொல்லப்பட்டாலும் கூட 1000 நபர்கள் பலி என்பதாக கூறுகிறார்கள். சில நேரங்களில் அந்த மாதிரியான இயற்கை சீற்றங்களின் மூலமாக ஏற்படுகிற பாதிப்புகள், பூகம்பங்களாக இருக்கலாம், இது மாதிரி வெள்ளங்கள் போன்ற பாதிப்புகள். சில நேரங்களிலே ஏற்படுகின்ற விபத்துக்கள், இது மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில யாருக்கு எந்த நேரத்திலே எப்படி பாதிப்புகள் வரும் என்று தெரியாத ஒரு உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட அருள்படை என்று சொன்னால், அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழும் காலத்திலே மட்டுமல்ல, தன்னுடைய மௌத்துக்கு பிறகும் கூட இந்த மனித சமுதாயம், தன்னுடைய உம்மத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே ஆர்வம் அக்கறையும் உடையவர்களாக இருந்தார்களாம். ஹரீசுன் அலைக்கும் பெருமானாரை பற்றி கூறுகிறார். சூரத் தௌபாவுடைய கடைசி வசனம், பெருமானார் பேராசை உடையவர்கள், இந்த உம்மத்தின் மீது பேராசை உடையவர்கள். எப்படிப்பட்ட பேராசை என்று சொன்னால், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள், தன்னுடைய மௌத்துக்கு பிறகும் கூட இந்த உம்மத்து இம்மை மறுமையினுடைய எல்லா வகையான பாதிப்புகளை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக பெருமானார் அவர்கள் நிறைய கற்றுத்தந்தார்கள். இதை ஓதுங்க, அதை பாதுகாப்பு கிடைக்கும், அதை ஓதுங்க உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், இதை ஓதுங்கள் பாதுகாப்பு கிடைக்கும், இதை ஓதுங்கள் உங்களுக்கு பரக்கத்து கிடைக்குமாக சொல்லி பெருமானார் அவர்கள் எல்லா வகையான பாதுகாப்பினுடைய துவாக்களை கற்றுக் கொடுத்தார். நிறைய சொல்லிக் கொடுத்தார். எதையாவது ஓதி என்ன செய்யுங்கள் செய்யும். நம்ம கூட பிள்ளைகிட்ட சொல்லுவோம் இல்லையா, நான் கொடுத்துருவேன், நல்லா படிக்கிறான்னா படிக்க முடியலையா சொல்லு, போய் ஓத போற ஓதப்போ, இல்ல அதுவும் நாள முடியலையா சொல்லி ஒரு கடையில சேர்த்து விட்டுறேன்.
ஏதாவது ஒரு தொழிலை பழகிக்கொள். ஏதாவது ஒன்று வாழ்க்கையிலே உன் தேவையை நீ நிறைவேற்றுகிற அளவுக்கு பொருளாதாரத்தை தேடுவதற்கான வழியை பார்த்துக்க. ஆனா எந்த காலத்திலேயுமே அடுத்தவிடத்திலே கையேந்தக்கூடிய நிலை உனக்கு வந்துவிடக்கூடாது. அடுத்தவனுக்கு ஒரு சுமையை ஏற்படுத்தக்கூடியவனாக நீ இருக்கக்கூடாது. இருக்கிறதெல்லாம் வித்து தின்றுட்டு தெருவில் நிற்கிறவனாக நீ இருக்கக்கூடாது. நீ இருக்கிற நீ தெருவு நீ விற்கிறதெல்லாம் நீ இருக்கிறதெல்லாம் வித்து தின்று தெருவில் நிற்கிறதுக்கு நான் சம்பாதிக்கல சொல்லுவோம். ஏதாவது ஒரு வழியிலே நீங்க என்ன செய்ய வேண்டும், இதை செய்து கொள் அதை செய்து கொள் என்பதாக நம்ம வழிகாட்டுகின்றோம். சில நேரத்திலே பாதுகாப்புக்கு நாம் சொல்றோம், இங்க பாருப்பா தம்பி, ரோட்டை போயில என்ன செய்யணும், அங்கிட்டு பார்க்கணும் இங்கிட்டு பார்க்கணும், கிராஸ் பண்ணணும், நிதானமா கிராஸ் பண்ணணும் சொல்றோம் இல்லையா. வீட்டை விட்டு போயில ஆயத்தில் குறிச்சி ஓதிட்டு போக வேண்டும் சொல்லி கொடுக்க வேண்டும். அவன் பிள்ளைகள் என்ன செய்யறோம், பெற்றோர் என்ன செய்யறார், அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பிலே அவருடைய பரக்கத்திலே வளர்ச்சியிலே நாம் கவனம் செலுத்துகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் தந்தையை போன்றவர்கள். அல்லாஹ் பெற்றெடுத்த தந்தை இல்லை. அல்லாஹ் பெருமானாரை பற்றி கூறுகிறார், அமாகான முஹம்மது அபா அஹதி மின் ரிஜாலிக்கும், பெருமானார் அவர்கள் பெற்றெடுத்த தந்தை இல்லை அல்லாஹ் தஆலா கூறுவார். அதுக்கு ஏன் அதை செய்தியை கூறுகிறான் என்று சொன்னால், பெருமானார் வளர்ப்பு மகனான ஸைத் இப்னு ஹாரிஸா அவர் நிக்கா செய்த பெண்ணை அவர் தலாக் சொல்வதற்கு பிறகு பெருமானார் நிக்கா செஞ்சாங்க. ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் நிக்கா பண்ணுவாங்க. அப்ப மக்கள் பேசின குறையாக பேசினார்கள், மருமக போய் நிக்கா பண்ணிட்டார் என்பதா. அப்போதான் அல்லாஹ் தஆலா சொன்னார், இவர் பெற்றெடுத்த தந்தை அல்ல, அவர் வளர்ப்பு மகன் என்பதாக பெருமானார் அல்லாஹ் தஆலா கூறுவார். அதே பெருமானார் சொல்வாங்க, சல்மானி பார்சிடத்திலே சொல்வார்கள், இன்னமா அனமிசுலுக்கும் மிசுல் அபு என்பதாக சொல்வார்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு தந்தையை போன்றவன்பாக ஒழுக்கத்தை கற்பிப்பதிலே. என பெருமானார் அவர்கள் மனம் ஜலம் கழிப்பவருடைய ஒழுக்கத்தை கூறுகிற நேரத்திலே அதை கேட்ட என்ன செய்தாங்க, காஃபிர்கள் கேள்வி செய்தாங்க சல்மானை பார்சிடத்துல, என்ன உங்க தலைவர் ஒரு கேவலமா இருக்காரு, மலஞ்சலம் கழிக்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். சல்மானை பார்சி பெருமானாரத்திலே கூறுகிற நேரத்திலே சல்மானை பார்சி பெருமானாரத்தை சொல்வார், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை கேவலமா பேசுறாங்க. அப்பதான் பெருமானார் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு தந்தையை போன்றவன், மலம் ஜலம் கழிப்பதற்கான ஒழுக்கத்தை உங்களுக்கு கற்றுத்தருவா. நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, என்ன சொல்லிக் கொடுக்குறோம், தம்பி என்ன செய்யணும், ரெஸ்ட் ரூம் தான் என்ன செய்யணும், நேர போயிடணும், அங்கே போகணும், காலில் செப்பலை போட்டு போகணும், யூரின் போகணும், கழுகணும், காலை கழுவிட்டு உள்ள வரணும் தம்பி சொல்லி கொடுக்க வேண்டும். சிறு பிராயத்திலே சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் இந்த வயதில சிறு வயதில எப்படி உருவாக்குகிறீர்களோ அந்த பழக்கம் ஒரு நான் கூட பிள்ளைகிட்ட சொல்லுவேன். என்ன செய்வான், சூறா மனப்பாடம் சொல்லணும்டா, குரான் இங்க மூடுறேன், அப்புறம் இங்க மதரசாவா திறப்போம், அப்புறமா பார்த்து அந்த அந்த அரை மணி நேரம் தான் அவனுக்கு டைமே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு மணி நேரம் உட்காந்து அவனுக்கு அரை மணி நேரம் தான் டைம் இருக்கும். என்ன செய்வான், அவசர அவசரமா சூறா படிப்பான், அவசர அவசரமா ஓதுவான். நான் தினம் அடிக்கடி சொல்வது உண்டு, நேற்று கூட சொன்னேன், டேய் உன்னை வீட்டுல படிக்க சொல்றது 2 காரணம். முதல் காரணம் என்னவென்று சொன்னால், எந்த விஷயத்தையுமே ரிலாக்ஸாக செய்கிற நேரத்திலே, குறுகிய நேரத்திலே அந்த காரியத்தை சிறப்பாக செய்ய முடியும். பதட்டம் என்பதும் பயம் என்பதும் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு காரியத்தை சிறப்பாக செய்ய முடியாது. நீ என்ன நினைக்கிற, அரை மணி நேரம் இருக்குது, நம்ம சூறா படிக்கணும், சொல்லணும், பாடத்தை போகணும், டியூஷன் போகணும், எந்த சிந்தையில படிச்சா எதுவும் உருப்படாது. அவசரத்திலே படிக்கிற நேரத்தில் மனசுல தங்காது, ஒன்னும் மனநமாகாது. அப்படி மனநமாகனாலும் கூட என்ன செய்ய, தப்பு தவறுமா மனநமாகும். நீ தவறா மனப்பாடம் அது திருத்துறது கஷ்டம், அது அவசரமா மனப்பாடம்னா அது மறந்து போயிடும். இது ஒரு காரணம் வீட்டிலே ஓத சொல்வதற்கு. 2வது காரணம், வீட்டில 10 நிமிஷம் ஓதுகிற வளமை நீ இப்போது ஏற்படுத்தி கொண்டால் நீ 100 வரைக்கும் ஓதாம தூங்க மாட்டேன். அதைத்தான் சொல்லுவான், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேணாம் என்பதாக. இந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். ஒரு பெற்றோராக ஒரு ஆசிரியராக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு நாம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறோமோ, இந்த ஹதீஸுக்கு அறிஞர் மக்கள் முதலாவது செய்தி எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது பேராசை உடையவர்கள். எனவேதான் ஹிமாயத் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு தொடர்பாக நிறைய பெருமானார் சொல்லிக் கொடுத்தாங்க. எதையாவது ஓதுங்க என்பதாக, எதையாவது ஓது உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எல்லா வகையான ஆபத்துகளை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எதையாவது ஓதி உங்களுக்கு பரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தா ஏதாவது ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சா எல்லாத்தையும் செய்யலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியை செய்கிறீர்களாக. அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்துக்கு பாதுகாப்புக்கான ஒரு விஷயத்தை கற்றுத் தருகிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அப்துல்லா இப்னு ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதுடைய 5082வது ஹதீஸாக வருகிறது. திருமதியிலே 3575வது ஹதீஸாக வருகிறது. மற்றும் நசை ஷரீஃபினுடைய 5428வது ஹதீஸாக வருகிறது. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம். சுருக்கமா சொல்லிடுறேன், டைம் ஆயிடும்.
தலகத்து பின் உபைதுல்லாஹ் கூறுகின்றார். அப்துல்லா பின் ஹுபைப் கூறுகின்றார். என்ன கூறுகிறார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தோம். இரவு நேரம், கடினமான நுல்மத்துன் ஷதீதா மத்தரும் ஷதீதா அவர் கூறுகின்றார். கடினமான இருள் சூழ்ந்த ஒரு நேரம், மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி நாங்கள் செல்கின்றோம். ஒரு பயணத்திலே இருந்த நேரத்திலே நாங்கள் தேடி செல்கிறோம் என்பதாக அவர் கூறுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பயணத்தில் என்ன செய்வாங்க, ஆங்காங்கு இரவு நேரத்திலே தங்குவதற்கு டென்ட் போட்டு தங்கியிருப்பாங்க. டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க. அப்படி தங்கியிருக்கிற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்கு நாங்கள் செல்கின்றோம். ஆனா என்ன செய்யறது, அது எப்படிப்பட்ட இருள் என்று சொன்னால் யாரு எங்க இருக்காங்கவே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு இருளான ஒரு நேரத்திலே என்ன செய்யறோம், மிகப்பெரிய கஷ்டத்துக்கு மத்தியிலே என்ன செய்யறோம், ரசூலுல்லாஹ்வுடைய டென்ட்டை நாங்க கண்டுபிடிச்சு, ஏன்னா முன்னால யார் இருக்காங்களே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில ரசூலுல்லாஹ் எங்கே தங்கி இருப்பாங்க என்பதாக சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டு தேடினாங்க, அதை செய்தோம், கண்டுபிடித்தோம். சில நேரத்துல கடுமையான பனி பொழுதுச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். நாங்க பெங்களூர்ல ஓடும் போது அப்படிதான் இருக்கும். அந்த நேரத்துல சில மாசங்கள்ல நாட்கள்ல மழை பொழிதான், முன்னால யாரு போறாங்கன்னு தெரியாது. வேகமா ஊர்வாங்க, துளைக்கு வந்து முன்னால போய் இடிச்சுக்குவாங்க. அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, அப்படி ஒரு கடினமான ஒரு இருளான நேரம், மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி நாங்கள் செல்கின்றோம். அவர் தேடி செல்கிறோம் நத்துலுபுன்னு சொல்றார். தேடி செல்கிறோம், யார் யாருங்கிறத சொல்ல, தேடி செல்கின்றோம். இப்ப பெருமானாரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக்கொண்ட நேரத்திலே பெருமானார் சொன்னாங்க, குல் சொல் என்பதாக சொன்னார்கள். அவர் கேட்கிறார், மாலாக்குள் நான் என்ன சொல்வது என்பதாக. பெருமானார் அடுத்து சொன்னாங்க, சொல் என்பதாக. அப்ப அவர் கேட்கிறார், நான் என்ன சொல்ல வேண்டுமாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, குல் ஹுவல்லாஹு அஹத் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மாபிதத்தேன் இதை ஹீன துஸ்பிஹு வ ஹீன தும்சி ஸலாஸ மர்ரா. காலையில் 3 தடவையும் மாலையில் 3 தடவை நீ ஓதிக்கொள். தக்ஃபீக மின் குல்லி ஷையின், எல்லா விஷயங்களை விட்டும் அது உன்னை பாதுகாக்குமாக சொன்னார்கள். எல்லா விஷயத்தை விட்டும் உன்னை பாதுகாக்குமாக சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் அவர்கள் நான் இதை ஓதி வருகிறதாகவும் சொன்னார்கள். சரி, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாகவே காலையில ஃபஜ்ருக்கு பிறகு 3 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்துல் இக்லாஸ் ஓதுவது, 3 தடவை குல் ஹுவல்லாஹு ஃபலக் ஓத வேண்டும், 3 தடவை குல் ஹுவல்லாஹு நாஸ் ஓத வேண்டும். பெருமானார் கூறுகிறார்கள், ஹீன துஸ்பிஹு காலையிலே 3 தடவை ஓத வேண்டும். அது போன்ற மாலையில் 3 தடவை ஓத வேண்டும். மாலையில் என்று சொன்னால் மகரிபுக்கு பிறகு ஓதுவது சிறப்பிற்குரியது. அசருக்கு பிறகு ஓதலாம், ஆனா இந்த ஹதீஸுடைய கிதாபிலே மகரிப் பிறகு ஓதுவதாக எண்ணுகிறார்கள். சரி, அப்ப காலையும் மாலையும் இந்த 3 தடவை என்ன செய்யறது, ஓத வேண்டும். இந்த 3 சூறாக்களையும் 3 தடவை ஓதிக்கொண்டால் பெருமானார் கூறுகிறார்கள், தக்ஃபீக மின் குல்லி ஷையின், உன்னை எல்லா விஷயங்களை விட்டும் அதை பாதுகாக்கும், எல்லா வகையான ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கும். ஏன் அப்படின்னா, இந்த முஅவ்விதத்தை நிர்வாக பேர் குலோர் பேர் ஃபலக் குலோர் பேர் ஆசைக்கா இல்லை, இதுக்கு பேர் முஅவ்விதத்தை நிர்வாக பேர். முஅவ்விதத்தைனாலே பாதுகாக்கக்கூடியது என்பதாகவே பேர். அது எதுக்காக அருளப்பட்டது? பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு லபீத் இப்னு ஆஸம் என்பவன் செய்வினை செய்கின்றான். அதன் மூலமாக பெருமானாருக்கு சிரமங்கள் ஏற்பட்ட நேரத்திலேதான், உடல் முழுவதும் வலி ஏற்பட்ட நேரத்திலேதான் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீலை அனுப்பி வைத்தார். அப்புறம் அந்த வரலாறு சொல்வார். ஏன்னா இந்த தருவான் என்ற கிணத்திலே செய்வினை செய்யப்பட்ட வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக பெருமானார் கூறுகிற நேரத்திலே அதை போய் பெருமானார் செய்வாங்க, 2 சஹாபாக்கள் அனுப்பி விடுவாங்க, அதை போய் எடுத்து வரப்படுது என்பதாக வரலாறு தொடரும் நேரம் ஆயிரும். சரியா? அப்ப என்ன அப்படின்னா, இந்த முஅவ்விதத்தின் என்பது பாதுகாப்புக்காக வேண்டிய அருளப்பட்டது. அதே நேரத்திலே குலோர் பில் ஃபலக் என்ற பாதுகாப்புக்குரியது. சூரத்துல் இக்லாஸ் என்பது சுலுசுல் குர்ஆன் 3 ஒரு பகுதி என்பதாக பெருமானார் சொல்வாங்க. 3 ஒரு பகுதி என்பாங்க. அதுக்கு ஏன் 3 ஒரு பகுதியில் பெருமானார் சொன்னாங்க? 3 ஒரு பகுதியில் ஒருத்தர் குழுவலாக ஓதுகிறார்னு சொன்னால், ஒரு குரானிலே 3 ஒரு பகுதி ஓதிய நன்மை அவருக்கு கிடைக்காது. 3 தான் ஓதுனார் அப்படிங்கிற முழு குரான் ஓதிய நன்மை. அதுக்காக குரான் ஓதக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. ஏன் 3 ஒன்றுன்னு சொன்னாங்க, பெருமானார் சொன்னாங்க அப்படின்னா, அதுல என்ன செய்யறது, அதாவது குரான் முழுவதுமே ஒன்று வஹதானியத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் இருக்கும். 2வது ரிசாலத் பெருமானார் ஸல்லல்லாஹு நபித்துவம் சொல்லப்பட்டிருக்கும். 3வது என்ன அப்படின்னா மறுமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இப்ப மறுமை அப்படின்னா மறுமையை பற்றி, அந்த மறுமைக்காக இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும், எதை செய்யறது எதை செய்யக்கூடாது என்ற விஷயங்களை உள்ளடக்கி சொல்லப்படும். இது 3 ஒண்ணுதான்.
அப்ப இந்த குழுவல்லாஹ் அஹத் என்பது வஹதானியத்தை, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால் இதை 3 ஒன்றிரவாக சொன்னார். அதே நேரத்தில் வந்து காலை மாலை இது 3 தடவை ஓத வேண்டும் என்பதால், அதே நேரத்தில் இரவு உறங்கு நேரத்திலே கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை இருந்தது. குழுவல்லாஹ் அஹத் சூரத் இக்லாஸ் இல்லையா, இதை 3 தடவை ஓதுவாங்க. குலோர் பில் ஃபலக், குலோர் பில் நாஸ், இந்த 3ஐயும் தனித்தனியாக 3 தடவை ஓதி தன்னுடைய கையிலே ஊதி உடல் முழுவதும் செய்வாங்க, தேய்த்து கொண்டு உறங்குவது என்பது பெருமானுடைய நடைமுறையாக இருந்தது, வளமையாக இருந்தது. இப்ப பெருமானா சொல்லுவாங்க, இதை ஓதுகிற நேரத்திலே அல்லாஹு தஆலா உங்களை பாதுகாப்பானதாக பெருமானா சொன்னாங்க. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சூறாக்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. நிறைய வந்து 2 சூறாக்குமே நிறைய சிறப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் வர நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன். குழுவலாவதை பத்தி நிறைய சிறப்புலாம் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த சூறாக்களுக்கு தனித்தனியாக நிறைய சிறப்புகள் இருந்தாலும் நாம் இதை காலையில ஃபஜ்ருக்கு பிறகு 3 தடவையும், மகரிபுக்கு பிறகு 3 தடவையும் காலை மாலை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இரவு உறங்கு நேரத்திலே இந்த சூறாவை ஓதிவிட்டு தூங்குவது என்பது நபியினுடைய சுன்னத்தாக இருக்கிறது. இது எல்லா வகையான ஆபத்துகளை விட்டு பாதுகாக்கக்கூடியது. இது காலை மாலை ஓதுகிற நேரத்திலே பகல் முழுவதும் நமக்கு வெளி உலகத்துல பாதுகாப்பு, இரவிலே உறங்கு நேரத்திலே நாம் ஓதிவிட்டு படுத்தால் கெட்ட கனவுகளை விட்டும் ஷைத்தானுடைய சில தீய மனிதர்களுடைய தீங்கை விட்டு அதை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் அறிஞர் மக்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எதை கேட்டவதை கிளம்பிக்க எல்லா சுபாலி சுபான் أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب العالمين.